ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யும்போது 2 ஆண்டுகளை 4024, 3 ஆண்டுகளை 4013 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். P × 1 + R/100 டு த பவர் n. இங்கே வந்து 3 இயர்ஸில் எவ்வளோ கிடைக்குதுன்னா 4913 கிடைக்குது. 2 இயர்ஸில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4624ன்னு கிடைக்குது. ஓகேவா, இதை ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். இந்த பிபியும் கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 + R/100ன்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் தொடர் வகுத்து முறையில் போட்டு HCF கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோம், பெரிய நம்பரை சின்ன நம்பரெல்லாம் டிவைட் பண்ணுவோமா? பார்த்தாலே தெரியுது 1 டைம் தான் வரும். அப்போ போட்டிங்கன்னா என்ன வரும், இங்கே 9, இங்கே 10ன்னா 8, இங்கே 289 வருது. திரும்ப அதை 4624 டிவைட் பண்ணோம். 1 டைம் போடுவோம். 1 டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 3, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5னா 7, இங்கே 1ன்னு வரும் 3னா. ஓகேவா, இது பார்த்தாலே தெரியுது 6 டைம்ஸ் வரும். ஏன்னா 9 4s 54. செக் பண்ணி பாருங்கள். 6 9s 54, 5 5 9 6, 8 6 48, 48னா 53, ரிமைனிங் 5, 2 6 12, 12ம் 5ம் 17 கரெக்டாக வருது. அப்போது HCF பார்த்தீங்கன்னா 289. அப்போ காமன் ஃபேக்டர் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம், இந்த 289யும் 16 மல்டி பண்ணும்போது இது கிடைக்கிது. அப்போ நான் இதை 289 × 16 எழுதலாமா? கீழே மேலே பாருங்கள், இன்னும் ஒரு 289 ஆட் பண்ணிங்கனாவே இது கிடச்சிடும். அப்போ இது 17 டைம்ஸு. ஸோ ரெண்டுக்குமே நம்ம காமன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஆன்சர் வருது. ஆனால் நம்மளுக்கு P தான் கேட்குறன்றனால இந்த கீழே இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷனில் போடுறேன். P × 1 + R/100 இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அது 17/16. புரியுதா? 1/R100 ஹோல் ஸ்கொயர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 4624. இதோட வேல்யூ நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். என்ன, 17/16 த ஹோல் ஸ்கொயர் which is equal to 4624. பட் எனக்கு என்ன வேணும்னா P தான் வேணும். அப்போது 4624 இன்ட்டு இந்த 16 ஸ்கொயரை மேலே போயிடும், கீழே 17 ஸ்கொயர்னு வந்துடும். இதை இப்போ தான் பார்த்தோம், 289 × 16 எழுதலான்ட்டு பிரித்து எழுதிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா 17 ஸ்கொயர் எனக்கு 289 தெரியும். ஆல்ரெடி ஒரு 16 ஸ்கொயர் இருக்குது. இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16 கியூப்னு வருது. 16 கியூபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4096. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 4096.